கடவுளர்கள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜோதிடர் சக்திதாஸ். ஜூன் மாதத்தில் குரு பெயர்ச்சி வருது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி ராத்திரி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு பெயர்ச்சி ஆகிறாரு. நவம்பர், டிசம்பர், ஜனவரி 3 மாதமும் அதிசாரமாக சிம்மத்துக்கு போயிட்டு மறுபடியும் கடகத்துக்கே வந்துடுவார். இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய நாட்களில் உலக மக்களுக்கு பொதுவாக எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான பலன் பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த குரு பெயர்ச்சி நிறைய பிரச்சனைகளை தீர்க்கும் அப்படின்னு நம்பப்படுது. அதுக்கு நடுவில் சனியால் ஒவ்வொரு போர் உருவாகக்கூடிய சூழ்நிலையும், குருவால் அதையெல்லாம் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமாக சரி பண்ணக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். பெட்ரோலியம் மற்றும் கேஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் சில தட்டுப்பாடுகளும், பிளாஸ்டிக் போன்ற விஷயங்கள்லையும், இரும்பு, சிமெண்ட், ஜல்லி இது போன்ற விஷயங்களில் சில தட்டுப்பாடுகள் ஏற்பட்டு தொழில்துறை கொஞ்சம் கீழே போய் மறுபடியும் மேலே வந்துடும். இந்த குருவுடைய பார்வையில், உச்சம் பெற்ற குருவுடைய பார்வையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மை என்னென்னா, எவ்வளோ தூரத்துக்கு நம்ம தடுமாறி போகக்கூடிய சூழ்நிலை உருவானாலும் மீண்டும் அதை மேலே கொண்டு வர்றது இந்த குருவோடைய ஒரு தன்மையாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் கீழே போயிட்டு மேலே வரும், தொழில்துறையில் கொஞ்சம் கீழே போயிட்டு மேலே வரும். பொதுவாக மக்களுக்கு உணவு பஞ்சம் அப்படிங்கிறது பெரிய அளவில் வராது. போக்குவரத்தில் எந்த சிக்கலும் இருக்காது. இந்த முறை நிறைய குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு துறையிலும் எல்லாரும் அந்த துறை சார்ந்தவர்கள் பெரிய அளவில் சாதனை செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இந்த குரு பெயர்ச்சி அமையும். பொதுவாகவே இந்த வருஷம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு படிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல காலமாக இருக்க போகுது. கோச்சிங் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்க போகுது. குழந்தைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் குழந்தை கொடுத்துரும். அப்படி வரக்கூடிய குழந்தை அந்த குடும்பத்துக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான குழந்தையாக இருக்கும். அவங்களுடைய பெயர் காலகாலத்துக்கு நிலைச்சி நிற்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கும். இந்த வருஷம் நிறைய பேருக்கு கல்யாணத்துக்கு எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும். அரசாங்கங்களில் நிறைய மாற்றங்கள் வரும். அரசியல்லையும் நிறைய மாற்றங்கள் வரும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு நாள் இருந்து வந்த பிரச்சனைகள், நெருக்கடிகள், கடந்த ஒரு வருஷமாக ரொம்ப பெரிய சிக்கல்களில் இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகும். ரொம்ப நாள் அரசியல் அதிகாரம், பதவி உயர்வு இந்த மாதிரி எதிர்பார்த்தவங்களுக்கு ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது. குரு எப்போவுமே வரும்போது தங்கத்தின் விலையில் ஒரு கீழே கொண்டு போய் மறுபடியும் மேலே ஏற்றுவார். ஸோ மக்கள் சுபிட்சமாக வாழ்கிறதுக்கு இந்த குரு பெயர்ச்சி மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு நன்மையை உருவாக்கி தரும். இனி ஒவ்வொரு ராசிக்கும் குரு பெயர்ச்சி என்ன விதமான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு வணக்கம். 2026 குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போது உங்களுக்கு பார்த்துடலாம். குரு உங்களுக்கு 3ஆம் இடத்துல நிற்கிறாரு. என்னென்ன செய்வார்? ஒன் சைடு லவ்வை டபுள் சைடாக மாற்றி கொடுப்பாரு. ஏற்கனவே லவ் பண்ணிகிட்டு இருக்கிற உங்களுக்கு கல்யாணத்தில் கொண்டு போய் நிறுத்துவார். லவ்வில் ஏற்கனவே சிக்கல் இருக்குது, பிரிஞ்சு போன காதலர்களை ஒன்று சேர்த்துவார். 7ஆம் இடத்தையே குரு பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு திருமணத்திற்கு காத்திருந்தீங்க அப்படின்னா அது ஒரு காதல் திருமணமாக மாற்றி கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரு அற்புதமான காலமாகவும் இருக்குது. நீங்கள் மட்டும்தான்றதில்ல, உங்கள் குடும்பத்தில் உங்கள் சகோதரன் இல்லை சகோதரி, உங்களுக்கு இளைய சகோதரன் சகோதரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய லவ்லையும் ஒரு மிகப்பெரிய மேம்பாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. காதல் வரும், வந்தே தீரும். அது உங்களுக்காம் உங்களுடைய சகோதரன் அல்லது சகோதரி யாராக இருந்தால் இருக்காலும் வரும். குரு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிறு சிறு பிரயாணங்கள் ஏற்படும். ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டருக்கு போயிட்டு வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். அந்த நண்பர்களால் உங்களுக்கு நன்மையும் உருவாகும். அந்த நண்பர்களால் நீங்கள் சில லாபங்களை சம்பாதிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்லதொரு வாய்ப்பு உருவாகும். அப்பாவுடைய அனுகூலம் கிடைக்கும். இந்த குரு 3ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்தை, 9ஆம் இடத்தை, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 7ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது பார்ட்னர்களுக்குள்ள ஏதாவது சிக்கல்கள் உருவாகி இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கும். நீங்கள் ஒரு துணை தேடிக்கிட்டு இருக்கீங்க, கல்யாணத்துக்கு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ கல்யாணம் நடக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு, சூப்பரான வாய்ப்பு உங்களுக்கு தயாராக இருக்குது. அதோடு சேர்த்து 2வது கல்யாணத்துக்காக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதையும் இந்த நேரத்தில் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு செஞ்சு தரும். புது பார்ட்னர்ஸு எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க. முதலீடு செய்வதற்கு ஆளுங்க கிடைப்பாங்க. இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க.
இது போன்ற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாக நடக்கும். இந்த குரு பெயர்ச்சி நடக்கும் நாளில் பௌர்ணமி இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த பௌர்ணமியும் உங்களுக்கு ஒரு நன்மையைத்தான் உருவாக்கி தரும். எவ்வளோ நன்மையை உருவாக்கி தரும் அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மைகளை உருவாக்கி தரும். எந்தெந்த வகையில்? 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால, 11ஆம் இடத்துக்கு குருவின் பார்வை இருக்கிற காரணத்தினால அந்த குரு என்ன பண்ணுவார், உங்களுக்கு சகோதரன், மூத்த சகோதரன் வகையில், நண்பர்கள் வகையில் மறுபடியும் ஒரு நன்மையை ஏற்படுத்தி தருவார். அப்பா மட்டும் இல்லாமல் சித்தப்பாவும் சேர்ந்து உங்களுக்கு உதவி செய்ய போகிறாங்க. இந்த குருவுடைய இந்த காலத்தில் மிகப்பெரிய நன்மை அப்படின்றது அனைவருடைய அன்பு ஆதரவும் கிடைக்கும். இருந்தாலும் எல்லாமே கூடி வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் தலகால் புரியாத ஒரு சில சூழ்நிலைகள் உருவாகும். இல்லைன்னா நமக்கு நேரம் மாறிடுச்சு, நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அகம்பாவம் இல்லைன்னா கர்வம் கூட உண்டாக வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நிறைய அம்மன் கோவில்கள் போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பெருமாள் கோவில்கள் போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இதெல்லாம் பயன்படுத்திக்கிங்க. அந்த கோவில்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நன்மைகள் செய்யுங்க. பெண்களுக்கு மட்டும் எந்த விதத்திலும் தொல்லையோ இடைஞ்சலோ இல்லை துரோகத்தையோ உருவாக்கி விட்டுறாதீங்க. கடன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ பணம் கிடைக்கும். குறிப்பாக பேங்க் மூலிமா எதிர்பார்க்குறவங்களுக்கு இப்போ கடன் கிடைக்கும். நீங்கள் கடன் வாங்குகிற யோசனையிலே இல்லைனா கூட வலிய வம்பாக உங்கள் கையில் காசை கொடுத்துட்டு இதை வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு வருஷ காலத்துக்கு எல்லாமே இப்படி தான் இருக்கும். இனிமே இது இப்படி தான் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை போகும். ஆனால் ஒரு வருஷ காலத்துக்கு உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு உடனடியாக அந்த வாய்ப்பு குறைவு. ஆனால் சிறு சிறு தூரங்கள் போயிட்டு வர்றது, வெளி மாநிலங்களுக்கு போயிட்டு வர்றது, உள்ளூர்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய நன்மைகள் உண்டாகும். மார்க்கெட்டிங் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நன்மைகள் உண்டாகும். டிரைவர்களுக்கு ஒரு சூப்பரான காலகட்டம் இந்த காலகட்டம். உணவு தொழில் செய்கிறவங்களுக்கு, புதுசாக உணவு தொழில் வைக்கலான்னு நினைக்கிறவங்களுக்கு, சின்னதோ பெருசோ எதுவானாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை தரும். அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படின்னா உங்களை ஒரு கிங் மேக்கராக வைக்கும். இல்லைன்னா மற்றவங்கெல்லாம் சேர்ந்து உங்களை கிங் ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு அற்புதமான காலகட்டம் தான். இப்போ எலெக்ஷனில் நிற்கிற ரிஷபராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த முறை அதிகாரம் என்பது தவிர்க்க முடியாத ஒரு வாய்ப்பாக சேரும். ரிஷபராசிக்காரங்களுக்கு அரசியலில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்ல விதமாக உங்களுக்கு பலனளிக்கும். சில நேரங்களில் நேரடியாக நீங்கள் இந்த அரசியல் அதிகாரம் பதவி போன்றவற்றை அடைவதாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு கிங் மேக்கராக இருந்து மற்றவங்களுக்கு இந்த விஷயங்களை செஞ்சு கொடுப்பதன் மூலமாக நீங்கள் எப்பவும் ஒரு கிங்காகவே ஒரு மறைமுகமான ஒரு கிங்காக இருந்து நீங்கள் ஒரு மிகப்பெரிய லாபத்தையும் அதிகாரத்தையும் மறைமுக அதிகாரத்தையும் நீங்கள் அடைவீர்கள். அரசாங்க அதிகாரியாக இருக்கிறவங்க, அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலம். இருந்தாலும் அதிகாரிகளால் நீங்கள் எப்போதும் ஒரு பார்வையிலேயே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதன் மூலமாக சில சிக்கலானவைகள் நடக்கும். ஸோ அதிகாரிகளுக்கு எதிராக செயல்படுவதை தயவு செஞ்சு நிறுத்திடுங்க. ஏதாவது தவறுதலாக இருந்துச்சு அப்படின்னா அதை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதிகாரிகளால் உங்களுக்கு தொல்லை தான். கல்விக்காக வெளிநாடு போகிறவங்க, கல்வி சார்ந்து படிக்கிறவங்க, குறிப்பாக மெடிக்கல் கல்வி படிக்கிறவங்க, நர்ஸுக்கு படிக்கிறவங்க, உணவு தொழில் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த காலம் ரொம்ப அற்புதமான காலம். யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறவங்க, இல்லைன்னா சிவில் சர்வீஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸ் இதுக்கெல்லாம் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு இந்த காலம் ரொம்ப சூப்பரான ஒரு காலமாக இருக்க போகுது. அதே போல் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் எழுதுகிறவங்களுக்கும் இந்த காலம் ரிஷபராசிக்கு அற்புதமான காலம். குழந்தைகள் உடல்நிலையில் பெரிய அளவில் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லை. குழந்தை பிறப்புக்கு இந்த வருஷம் கொஞ்சம் வாய்ப்பு குறைவு அப்படின்னாலும் குழந்தைகள் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட உடல்நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். போன வருஷங்களில் இருந்தது போல் ஒரு நெருக்கடியான சிக்கலான எந்த ஒரு சூழ்நிலையும் வராது. தாயாருக்கும் எந்த சிக்கலும் பிரச்சனையும் வராது. தாயார் உங்களை விட்டு சில காலம் பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலை வேணால் ஏற்படலாம். இல்லைன்னா நீங்கள் தாயாரை விட்டு கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். உயிருக்கோ உடலுக்கோ மனதுக்கோ எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது.
தங்கம் இந்த முறை நீங்கள் வாங்குவீங்க அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் தங்கம் விற்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. உங்களுடைய பண தேவைகளுக்கு நீங்கள் தங்கத்தை விற்கிறது இல்லைன்னா நிலத்தை விற்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று விற்று உங்களுடைய பண தேவைகளை நீங்கள் ஈஸியாக பூர்த்தி பண்ணிக்குவீங்க. அதன் மூலமாக புதிய சொத்துக்கள் வாங்குறதோ புதிய பதவிகளை அடைவதோ இல்லை தொழில் தொடங்குறதோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நீங்கள் செய்வீங்க. நிறைய உதவிகள் கிடைச்சாலும் கூட தங்கம் உங்கள் கையை விட்டு போவதற்கு தான் இந்த முறை வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. வீடு கட்டுறதுக்கு ரொம்ப அற்புதமான காலம். வீடு கட்டுறதுக்கு எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வருஷத்தோட கடைசியில் உங்களுக்கு சூப்பரான ஒரு வாய்ப்பு அமையும். வீடு கட்டிக்கலாம். அதுவும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பெரிய வீடாகவே கொஞ்சம் வசதியாகவே சொகுசாகவே வீடு கட்டிக்கலாம். கடன் வாங்காமலேயே வீடு கட்டுவதற்கான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகிடும். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் வேற எங்கேயாவது நம்ம நிறைய விஷயங்கள் நடந்து ஏதோ ஒரு தடையோ தாமதமோ இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் செய்ய வேண்டிய இறை வழிபாடு, ஒரு அம்மன் கோவிலுக்கு போயிடுங்க. சதுர்த்தி அன்னைக்கு போங்க, இல்லைன்னா சப்தமி அன்னைக்கு போங்க. சப்தமியும் சித்திரை நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாளில் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் ஒரு 3 அகல் விளக்கை ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டு வாங்க. அதுவே போதுமானது. நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கிற கோவில்களுக்கெல்லாம் போய் சாமி கும்பிடணும்னு எந்த அவசியம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் இதை பயன்படுத்திக்க முடியுமான்னு மட்டும் பாருங்கள். அதனால தான் அந்த குறிப்பிட்ட திதியும் நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய அந்த அற்புத நாளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.